வாழ்க வளமுடன். பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிர் மற்றும் ஆன்மாவின் இருப்புத்தன்மையை அறியாமையால் விளையும் 9வது சிக்கலுக்கான தீர்வு ஆன்மாவின் இருப்பு நிலையை அறிதலே ஆகும். ஆன்மா என்பது உயிர் ஆகும். துன்பத்தை நீக்கி இன்பத்தில் திளைத்து அமைதி லயித்து பேரின்பத்தில் கலப்பதுதான் ஆன்மாவின் பிறவி நோக்கம். தாய் தந்தையர் கொடுத்ததுதான் இந்த உயிர் ஆன்மா. பிறப்பும் இறப்பும் தெய்வீக இருட்டறையில் நடைபெறும் இறைவனின் திருவிளையாடல். கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை இல்லையே என ஆணித்தரமாக கூறியுள்ளார் சிவபாகிய சித்தர். பிறப்பதற்கு முன்னும் இறப்பதற்கு பின்னும் ஆன்மாவின் இருப்பு நிலை என்ன? உடல் தன்னை விளைவித்த நாத விந்து உதிர்த்தவரே உயிருக்கு முன் பிறவி ஆகும். பிறப்பிற்கு முன் உயிரின் நிலை இதுவே என விளக்கமளித்த நம் அருட்தந்தை, ஆன்மாவிற்கு பின் பிறவி பெற்ற மக்களே என இறப்பிற்கு பின் உயிரின் நிலை இது என தெளிவாக விளக்கியுள்ளார். பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கருத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்துவிடும். இது இயற்கை நீதி. பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவர். ஆன்மாவின் முன்பிறவி பெற்றோர்கள், பின்பிறவி தொடர் பெற்ற குழந்தைகளே. வாழ்க வளமுடன்.